the Lord. Praise the Lord. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய நாளுக்காகவும் இந்த புதிய வாய்ப்பிற்காகவும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் எங்கள் அன்பு தந்தையே, இந்த புதிய நாளையும் இதுல நீர் எங்களுக்கு தரப்போற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துறோம் எங்கள் அன்பு தந்தையே. இந்த நாள்ல நாங்க சந்திக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் உம்மோட அன்பையும் இரக்கத்தையும் காட்ட எங்களுக்கு அருள் தாரோம். குறிப்பா உலகத்துல இருக்கிற நோயாளிகளுக்காக நாங்க மன்றாடுறோம். உடல் வலியாலையும் மனவேதனையாலையும் கஷ்டப்படுற ஒவ்வொருத்தரையும் நீர் உம்முடைய குணமளிக்கிற கரத்தால தொட்டு அவங்களுக்கு ஆறுதலையும் சுகத்தையும் தாரோம். சமுதாயத்தால ஒதுக்கப்பட்டவங்களையும் தனிமையில வாடுறவங்களையும் உம்முடைய அன்பால அரவணைச்சு கொள்ளும். அவங்களுக்கு துணையாகவும் நம்பிக்கையாகவும் இருக்க எங்களை போன்றவங்களை ஒரு கருவியா பயன்படுத்தும். இன்று நாங்கள் உமது வார்த்தையை சிந்திக்கப் போகிறோம். அதை எங்கள் அறிவினால் மட்டுமல்ல, எங்கள் இதயத்தாலும் புரிந்து கொள்ள தேவையான ஞானத்தை தாரும். உமது வார்த்தை எங்கள் வாழ்வில் ஒளியாகவும் வழியாகவும் இருக்கட்டும். இந்த உலகில் நோயினாலும் வறுமையினாலும் தனிமையினாலும் போரினாலும் துன்புறும் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் மன்றாடுகிறோம். உமது குணமளிக்கும் கரத்தை அவர்கள் மீது வைத்து அவர்களுக்கு தேவையான ஆறுதலையும் விடுதலையையும் தாரும். எங்கள் ஜெபங்களை கேளும் தந்தையே, இந்த மன்றாட்டை எங்கள் சகோதரராகிய இயேசுவின் பெயரில் உம்முன் வைக்கிறோம் அப்பா. ஆமென். ஆமென். இன்னைக்கு நாம பார்க்க போற வாசகங்களோட ஆன்மாவை புரிஞ்சிக்க ஒரு சின்ன ஸ்டோரியோட ஆரம்பிக்கலாம். ஒரு திறமையான கலைஞர் இருந்தார். ஆனா ஒரு விபத்துல அவர் கையில ஒரு பெரிய தழும்பு விழுந்துடுச்சு. அத ஒரு அவமானமா நினைச்சு எப்பவுமே கையூற போட்டு மறைச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் ஒரு பெரிய ஓவியர் இவரை சந்திச்சப்போ அந்த தழும்ப பார்த்துட்டு சொன்னார், இந்த தழும்பு ஒரு குறை இல்ல, இது உங்க பயணத்தோட அடையாளம். இந்த வலிதான் உங்க கலைய இவ்வளவு ஆழமாக்குது அப்படின்னு சொன்னார். அந்த நொடியில அவர் குறையா நினைச்சு மறைச்ச ஒண்ணு அவரோட தனித்துவமான அடையாளமா மாறிடுச்சு. நாம எதையெல்லாம் குறைகள்னு மூடி மறைக்கிறோமோ அதை இறைவன் எப்படி தொட்டு குணமாக்கி நம்மளோட மிகப்பெரிய பலமா மாத்துறார். அதுதான் இன்னைக்கு நம்ம சிந்தனையோட மையம். ரொம்ப அருமையான தொடக்கம். இன்னைக்கு ஜனவரி 9, 2026 வெள்ளிக்கிழமை. திருக்காட்சி பெருவிழாவுக்கு பின்வரும் காலத்தில் இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு வாசகங்கள் குணமடைதல், சாட்சியம் பகர்தல், அப்புறம் சமூகத்தோட மறுபடியும் இணைகிறது. இந்த 3 முக்கிய புள்ளிகளை சுத்தி பின்னப்பட்டிருக்கு. ஆமா, இது ஆழமா புரிஞ்சுக்க நம்மகிட்ட 3 வாசகங்களும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோட ஒரு சிந்தனையும் இருக்கு. புனித யோவான் எழுதின முதல் திருமுகத்திலிருந்து வர்ற முதல் வாசகம் இயேசு இறைமகன்கிறதுக்கு என்னென்ன சாட்சியங்கள் இருக்குன்னு ஒரு வழக்கு மாதிரி சொல்லுது. பதிலுரை பாடலான திருப்பாடல் 147 நாம பெத்த ஆசீர்வாதங்களுக்காக கடவுளை போற்ற சொல்லுது. இது எல்லாத்துக்கும் மேல லூக்கா நற்செய்தியில இயேசு ஒரு தொழுநோயாளரை குணமாக்குற ஒரு சக்தி வாய்ந்த நிகழ்வை பார்க்க போறோம். சரி, அப்போ அந்த நற்செய்தி நிகழ்வில இருந்தே ஆரம்பிக்கலாமே. லூக்கா 5:12-16. இந்த பகுதியில இயேசு ஒரு தொழுநோயாளியை சந்திச்சு அவரை குணப்படுத்துற ஒரு அற்புதமான நிகழ்வை பார்க்கிறோம். ஆனா இது வெறும் ஒரு அற்புத நிகழ்வு மட்டும் இல்ல. கரெக்ட். இதுக்குள்ள நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்கு. ஆமா, இதுல அடங்கியிருக்கிற சமூக விதிகள், புரட்சிகரமான செயல்கள், அப்புறம் தலைமைத்துவ பண்புகள் பத்தி நாம இன்னும் ஆழமா பார்க்கலாம். சரி வாங்க அந்த காட்சிக்குள்ள போவோம். வாசகம் தொடங்குது. இயேசு ஓர் ஊரில் இருந்தபோது உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் வந்தார். இங்க லூக்கா சும்மா ஒரு தொழுநோயாளின்னு சொல்லல, உடலெல்லாம் தொழுநோயால் பாதிக்கப்பட்டன்னு ரொம்ப அழுத்தி சொல்றாரு. இது அந்த மனிதரோட நிலைமை எவ்வளவு மோசம்னு காட்டுது. ஆமா, அந்த காலத்து சூழலை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். தொழுநோய்ங்கிறது இன்னைக்கு மாதிரி குணப்படுத்தக்கூடிய ஒரு நோயா அப்ப பார்க்கப்படல. அது ஒரு இறைவனின் சாபமா தான் கருதப்பட்டுச்சு. அது வெறும் உடம்புல வர்ற நோய் இல்ல, அது ஒரு சமூக மரணம். நீங்க லேவியர் நூல்ல 13, 14 அதிகாரங்களை பாத்தீங்கன்னா அவங்களுக்கான விதிகள் எவ்வளவு கடுமையானவேன்னு தெரியும். அவங்க தங்களோட ஆடையை கிழிச்சுக்கணும், தலைமுடிய விரிச்சு போட்டுக்கணும், வாய மூடிக்கிட்டு தீட்டு தீட்டுன்னு கத்தணும், ஊருக்கு வெளியே ஒதுக்குப்புறமா தான் வாழணும். ரொம்ப கொடுமை. ஆலயத்துக்கோ ஜபக்கூடத்துக்கோ போகவே முடியாது. சுருக்கமா சொல்ல போனா அவங்க உயிரோட இருந்தாலும் நடைப்பணமா தான் வாழ்ந்தாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் இந்த எல்லா சமூக தடைகளையும் மீறி ஒருவேளை கல்லறிப்படக்கூடும தெரிஞ்சும் இயேசுகிட்ட வராரு. அதுவே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட செயல். அந்த விரக்தியோட உச்சத்துல தான் அவர் இயேசுவை பார்க்கறாரு. இயேசுவோட காலில் விழுந்த மன்றாடுறாரு. அவரோட வார்த்தைகள் தான் இந்த நிகழ்வோட திறவுகோள்னே சொல்லலாம். ஆமா,
அந்த மனிதரோட மன்றாட்டுலயும் ஒரு ஆழம் இருக்கு பாருங்க. அவர் ஆண்டவரே என்னை குணமாக்கும் அப்படின்னு கட்டளையிடல. ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் இயலும். இதுல பாருங்க, ஒரு கோரிக்கை இல்ல, கட்டளை இல்ல, ஆனா ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா. அந்த வாக்கியத்தை நாம 2 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல் பகுதி உம்மால் இயலும். ம், இது இயேசுவோட வல்லமை மேல இருக்கிற 100% நம்பிக்கை. அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அந்த 2வது பகுதி தான் ரொம்ப ரொம்ப ஆழமானது. நீர் விரும்பினால். அதேதான், நீர் விரும்பினால். இதுதான் முழுமையான அர்ப்பணிப்பு. எனக்கு இது வேணும், இப்பவே வேணும்னு உரிமை போராட்டம் நடத்தல. உங்க சித்தம் எதுவோ அதுவே என் வாழ்க்கையில நடக்கட்டும்னு தன்னை முழுசா ஒப்பு கொடுக்கிற தாழ்மை. ஆமா, இது நம்மளையும் யோசிக்க வைக்குது இல்லையா? கண்டிப்பா. நம்மளோட ஜெபங்கள்ல நாம தேவைகளோட பட்டியலை வாசிக்கிறோமா, இல்ல ஆண்டவரே நீர் விரும்பினால்னு சொல்லி அவரோட ஞானத்துக்கு நம்மள விட்டு கொடுக்கறோமா? அந்த மனிதர் தன் நிலைய சொன்னார், தன் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார், முடிவை இறைவனோட கைகள்ல விட்டுட்டாரு. அந்த மனிதரோட விசுவாசத்தை பார்த்த இயேசுவோட பதில் தான் இங்க உச்சகட்டமா இருக்கு. இயேசு வார்த்தைகளால மட்டும் அவரை குணப்படுத்திருக்கலாம். ஆனா அவர் 2 காரியம் செய்றாரு. என்னது? முதல்ல கையை நீட்டி அவரை துழுகிறாரு. 2வதா தான் பேசுறாரு. அந்த துழுதல், அது ஏன் அவ்வளவு முக்கியம்? சட்டப்படி அது தடை செய்யப்பட்ட ஒண்ணு தானே. நிச்சயமா. அந்த தொடுதல்ல தான் இந்த நிகழ்வோட புரட்சியே அடங்கி இருக்கு. புரட்சியா? ஆமாம். யூத சட்டப்படி ஒரு தொழுநோயாளிய தொட்டா தொடுறவங்களும் தீட்டுப்பட்டுடுவாங்க. அந்த தீட்டு அவர்கிட்ட இருந்து இவருக்கு பரவும். ஆனா இங்க என்ன நடக்குது? இங்க தலைகீழா நடக்குது. கரெக்ட். பல வருஷமா யாரும் தொடாத, மனித அரவணைப்பையே உணராத, அருவருப்பா பார்க்கப்பட்ட ஒரு உடம்ப இயேசு தொடுறாரு. ஆனா தீட்டு இயேசுவுக்கு பரவல. மாறா, இயேசுவோட புனிதம் அவருக்கு பாய்ந்து நோயை அழிக்குது. சரியா சொன்னீங்க. இங்க அதிகாரத்தோட திசையே மாறுது. இயேசு சட்டத்தை மீற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில அவர் சட்டத்தோட நோக்கத்தையே நிறைவேத்துறாரு. சட்டத்தோட நோக்கம் மக்களை பிரிக்கிறதில்ல, இறைவனோடையும் சக மனிதர்களோடையும் இணைக்கிறது தான். அப்போ அந்த தொடுதல் வெறும் உடல் நலத்தை மட்டும் குறிக்கல. சமூகம் உன்னை ஒதுக்கி இருக்கலாம், சட்டம் உன்னை தீட்டுன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா கடவுளோட பார்வையில நீ தீட்டானவன் இல்ல, நீ என் அன்புக்குரியவன்கிற செய்திய வார்த்தையே இல்லாம சொல்றார். அது அந்த மனிதரோட ஆன்மாவையும் சமூக அந்தஸ்தையும் குணப்படுத்துச்சுன்னு சொல்லலாமா? மிகச்சரியா. அந்த தொடுதல் நீ தீட்டானவன் இல்ல, நீ ஒதுக்கப்பட்டவன் இல்ல, நீ மறுபடியும் இந்த சமூகத்துக்குள்ள வரவேற்கப்படுற, நீ இறைவனோட அன்புக்குரிய பிள்ளைன்னு வார்த்தையே இல்லாம சொல்ற ஒரு சக்தி வாய்ந்த செயல். ஆமாம், அது அவரோட இழந்த மாண்பை மீட்டெடுக்குது. உடல் குணமாகறதுக்கு முன்னாடியே அந்த தொடுதல்லையே அவர் மனசால குணம் பெற்றிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இயேசுவோட வார்த்தைகளே வருது. ஆமா, அந்த வார்த்தைகளும் ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த மனிதர் நீர் விரும்பினால்னார். இயேசுவோட பதில், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குகா. இறைவனோட சித்தம் நாம துன்பப்படுறதோ நோயோட வாழ்றதோ இல்ல, நாம நலமுடனும் முழுமையுடனும் வாழணுங்கிறது தாங்கிறத இயேசு இங்க உறுதிப்படுத்துறார். அந்த வார்த்தையை சொன்ன உடனே குணமாகுது. ஆமா, உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கியது. இதை இயேசுவோட வார்த்தையில இருக்கிற படைப்பாற்றல காட்டுது. இது இன்னியோட அல்லேலூயா வசனமான மத்தேயு 4:23 ரொம்ப அழகா பொருந்தது. இயேசு மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். இது அவரோட பணியோட ஒரு மைய அம்சம். சரி, இப்போ குணம் கிடைச்சாச்சு. அந்த மனிதர் சந்தோஷத்தோட உச்சத்துல இருக்காரு. ஆனா இயேசு அடுத்து சொல்றதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. 3 கட்டளைகளை கொடுக்கிறார். இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், குருவிடம் உன்னை காட்டு, அப்புறம் மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்து. இவ்வளவு பெரிய ஒரு அற்புதத்தை ஏன் அமைதியா வச்சிருக்க சொல்லணும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கு பல விளக்கங்கள் இருக்கு. முதல்ல அந்த யாருக்கும் சொல்ல வேண்டாங்கிறது மெசியானிய ரகசியம்னு சொல்லுவாங்க. மெசியானிய ரகசியமா? ஆமா. அதாவது இயேசு மக்கள் தன்னை ஒரு அரசியல் விடுதலை வீரராகவோ இல்ல வெறும் அற்புதம் செய்றவராகவோ மட்டும் பார்க்க கூடாதுன்னு விரும்பினாரு. அவரோட பணி அதை விட ரொம்ப ஆழமானது. இறை அரசை அறிவிக்கிறது, மனமாற்றத்துக்கு அழைக்கிறது. கரெக்ட். அற்புதங்கள் மட்டுமே பேசப்பட்டா அந்த ஆழமான செய்தி மக்களை சென்றடையாம போயிடும், அவங்க கவனம் சிதறிடும்னு அவர் நினைச்சிருக்கலாம். அது சரி, மக்கள் அற்புதங்களை மட்டுமே தேடி வந்துட்டு அவர் சொல்ற செய்தியை காதுல வாங்காம விட்டுடுவாங்க. அப்போ அடுத்த கட்டளை குருவிடம் உன்னை காட்டுங்கிறதோட நோக்கம் என்ன? இயேசு திருச்சட்டத்தை எவ்வளவு மதிக்கிறாருன்னு காட்டுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லேவியர் நூல்படி ஒரு தொழுநோயாளி குணமாகிட்டா அதை அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிற உரிமை குருவுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஓ, சரி சரி.
குரு அவரை பரிசோதிச்சு அவர் சுத்தமானவர்னு சான்றிதழ் கொடுத்தாதான் அவர் மறுபடியும் தன் குடும்பத்தோட சமூகத்தோட ஆலய வழிபாட்டிலையும் சேர முடியும். இயேசு இங்க சட்டத்தை மீறல. மாறா அந்த மனிதர் சட்டபூர்வமா மறுபடியும் சமூகத்துல ஏத்துக்கப்பட வழி செய்றாரு, அந்த அமைப்பை மதிக்கிறாரு. ஆமா, அப்போ முதல் கட்டளை அவரோட பணியோட நோக்கத்தை பாதுகாக்கவும், 2வது கட்டளை அந்த மனிதரோட சமூக நலனை உறுதி செய்யவும் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ 3வது கட்டளை காணிக்கையை செலுத்து, அது சான்றாக அமையும். இது யாருக்கு சான்றா அமையும்? அதுதான் இந்த கட்டளைகளோட உச்சம். அந்த சான்று மத அதிகாரிகளான குருக்களுக்கு. அவங்களுக்கா? ஆமா, நீங்க யார ஒதுக்கி வச்சீங்களோ, யார தீட்டுப்பட்டவர்னு முத்திர குத்துனீங்களோ, அவரை இறைவன் குணமாக்கி இருக்காரு. இதோ பாருங்க, இறைவனோட வல்லமை இங்க செயன்பட்டிருக்கு, இறை அரசு உங்க நடுவுல வந்திருக்குன்னு அவங்களுக்கு உணர்த்துற ஒரு அதிகாரப்பூர்வமான சான்றா அந்த நிகழ்வு அமையும். இது இயேசுவோட செயல்பாடு இறை அதிகாரத்தோட நடக்குதுங்கிறதுக்கான ஒரு நேரடியா அறிவிப்பு. அருமை. ஆனா என்ன நடக்குது? மனித இயல்புப்படி அந்த நல்ல செய்திய அந்த மனுஷனால அடக்கி வைக்க முடியல. இயேசு அமைதியா இருக்க சொன்னாலும் அவரை பத்தின செய்தி காட்டுத்தீ மாதிரி பரவுது. ஆமா, 15ஆம் வசனம் சொல்லுது, பெருந்தரலான மக்கள் அவர் சொல்ல கேட்கவும் தங்கள் நோய்கள் நீங்கி நலம் பெறவும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். மக்கள் கூட்டம் அவரை சூழ்ந்துக்குது. ஆமா, ஆனா இந்த நிகழ்வோட மிக முக்கியமான பாடம் அதோட கடைசி வசனத்துலதான் இருக்கு. வசனம் 16. அவரோ ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்களுக்குச் சென்று தனித்து இறைவனிடம் வேண்டுதல் செய்து வந்தார். ஆமா, இத நாம சும்மா கடந்து போயிடக்கூடாது. இவ்வளவு புகழ், இவ்வளவு மக்கள் கூட்டம், இவ்வளவு தேவைகள், இவ்வளவு வேலைப்பளு, இந்த சூழல்ல அவர் தன் ஆற்றலை எங்கிருந்து பெற்றார்? தன் அடுத்த கட்ட பணிக்கான வழிகாட்டுதலை எங்கிருந்து பெற்றார்? தந்தையோட ஜெபத்துல இருந்து. ஆமா, தந்தையோட அந்த தனிமையான உறவுல இருந்துதான். அந்த புகழ் அவரை ஆட்கொள்ளவோ, மக்களின் தேவைகள் அவரை சோர்வடைய செய்யவோ அவர் அனுமதிக்கல. அவர் மறுபடி பாலைவனம் மாதிரி தனிமையான இடங்களுக்கு போய் தன் ஆன்மாவை நிரப்பிக்கிட்டாரு. இது இன்னைக்கு இருக்கிற தலைவர்களுக்கு, நமக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய பாடம். நிச்சயமா. நம்மளோட பரபரப்பான வாழ்க்கையில இந்த சமூக ஊடகங்களோட இரைச்சல்களுக்கு மத்தியில இறைவனோட தனிச்சு பேசி நாம ஆற்றலை புதுப்பிச்சுக்க நாம கண்டுபிடிக்கிற அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் எது? அது அதிகாலை அரை மணி நேரமா இருக்கலாம், இல்ல ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி சில நிமிடங்களா இருக்கலாம். ஆனா அந்த தனிமையான ஜபம்தான் நம்ம பணிய தொடர தேவையான உண்மையான சக்திய நமக்கு தரும். மிக அருமையா இந்த வாசகத்தோட ஒவ்வொரு பரிமாணத்தையும் நாம அலசினோம். தொகுத்து பார்த்தா ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதரோட அசைக்க முடியாத விசுவாசம், ஆமா, சட்டங்களையும் சமூக தடைகளையும் உடைத்தெறிகிற இயேசுவோட புரட்சிகரமான இரக்கம், அப்புறம் எவ்வளவு பெரிய பணிகளை செஞ்சாலும் நம்ம ஆற்றலோட ஊற்றான தந்தையோட ஜப உறவோட அவசியம்னு 3 முக்கிய பாடங்களை இன்னைக்கு கத்துக்கிட்டோம். இறுதியா சிந்திச்சு பார்க்க ஒரு கேள்வியை உங்க முன்னாடி வைக்க ஆசைப்படுறேன். சொல்லுங்க. அந்த தொழுநோயாளி இயேசுவோட தொடுதலால உடல் நலத்தையும் சமூக மாண்பையும் மறுபடியும் பெற்றாரு. இன்னைக்கு இந்த உலகத்துல கிறிஸ்துவோட உடலா அவரோட கைகளாகவும் கால்களாகவும் இருக்க நம்ம ஒவ்வொருத்தரும் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆமா, நம்ம சமூகத்துல நம்மள சுத்தி வாழ்ற தொழுநோயாளர்கள் யாரு? அதாவது தனிமைப்படுத்தப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, தவறா புரிஞ்சுக்கப்பட்ட, இல்ல பாவின முத்திரை குத்தப்பட்டு தீட்டானவர்கள்னு கருதப்படுற மக்கள் யாரு? அது நம்ம குடும்பத்துல ஒருத்தரா இருக்கலாம், நம்ம வேலை செய்யற இடத்துல ஒருத்தரா இருக்கலாம், இல்ல நம்ம தினமும் கடந்து போற ஒருத்தரா கூட இருக்கலாம். உங்களோட ஒரு அன்பு தொடுதல், ஒரு புன்னகை, ஒரு அரவணைப்பான வார்த்தை எப்படி அவங்களுக்கு இறைவனோட குணத்தையும் அவங்க இழந்த மாண்பையும் கொண்டு சேர்க்க முடியும்னு நாம சிந்திப்போமா? தொழுநோயாளி இயேசுவுக்கு ஒரு உயிருள்ள சாட்சியா மாறினார். ஆனா யோவான் மனித சாட்சியத்தை விட மேலான ஒண்ணு பத்தி பேசுறார் இல்லையா? அவர் கடவுளே கொடுக்கிற சாட்சியத்தை பத்தி பேசுறார். ஆமா, இது ஒரு அற்புதமான இணைப்பு. யோவான் தன் காலத்துல இருந்த ஒரு சட்ட நடைமுறையை இங்க பயன்படுத்துறார். அன்றைய யூத சட்டப்படி ஒரு உண்மையை நிலைநாட்ட 2 இல்லைன்னா 3 சாட்சிகள் தேவை. யோவான் இயேசு இறைமகனுங்கிறத நிரூபிக்க கடவுள் சார்பா 3 சாட்சிகளை நிறுத்துறார். தூய ஆவி, நீர், இரத்தம். இது வெறும் இறையியல் வார்த்தைகள் இல்ல, இது ஒரு சட்ட வாதம். இந்த வாசகத்தோட முதல் வரியே ஒரு பெரிய கேள்வியோட ஆரம்பிக்குது. வசனம் 5ல உலகை வெல்வோர் யாருன்னு கேக்குது. இது ஒரு முக்கியமான கேள்வி. ஆமா, அன்றைய கிறிஸ்தவ சமூகம் எத்தனையோ சவால்களை சந்திச்சாங்க. ரோம பேரரசோட அதிகாரம், துன்புறுத்தல்கள், இப்படி நிறைய. அவங்கள பார்த்து இந்த கேள்வி கேட்கப்படுது. அதுக்கான பதிலும் உடனடியா வருது இல்லையா? கரெக்ட்.
இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லப்படுது. உலகத்தை ஜெயிக்கிறதுக்கான திறவுகோல் வேற எதுலயும் இல்ல, இந்த ஒற்றை நம்பிக்கையில தான் இருக்குன்னு யோவான் அடிச்சு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய ஒரு கூற்று. ஆனா இந்த நம்பிக்கைக்கு ஆதாரம் என்னன்னு அடுத்ததா விளக்க ஆரம்பிக்கிறாரு. 6வது வசனத்துல நீராலும் இரத்தத்தாலும் வந்தவர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாரு. இழமா கவனிக்க வேண்டிய புள்ளி. இந்த 2 வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒரு பெரிய இறையியல் உண்மை இருக்கு. அது என்ன? இங்க நீர்னு சொல்றது யோர்தானாத்துல இயேசு பெற்ற திருமுழுக்கை குறிக்குது. ஆமா, அப்பதான் வானம் திறந்து என் அன்பார்ந்த மகன் இவரேன்னு தந்தையாகிய கடவுளோட குரல் கேட்டுச்சு. கரெக்ட். அதுதான் இயேசுவோட பொது பணிக்கு கடவுள் கொடுத்த ஒரு அதிகாரப்பூர்வமான அங்கீகாரம், ஒரு தொடக்கம். சரி, நீர்னா பணியோட தொடக்கம். அப்போ ரத்தம்? ரத்தம் கருது இயேசு கல்வாரி மலையில சிலுவையில நமக்காக சிந்திய திரு ரத்தத்தை குறிக்குது. அது அவரோட பூலோக பணியோட நிறைவு. ஓ, அப்போ நீர் அவரோட தெய்வீக மகத்துவத்தை காட்டுதுன்னா, ரத்தம் அவரோட முழுமையான மனித இயல்பையும் தியாக அன்பையும் காட்டுது. தொடக்கம், நிறைவு, ரெண்டுமே சரித்திர நிகழ்வுகள். ஆனா இங்க ஒரு கேள்வி வருது. ஏன் யோவான் நீரால் மட்டும் அல்லன்னு மறுத்து சொல்லணும்? ரெண்டுமே முக்கியம் தானே? மிகச் சரியான கேள்வி. அதுக்கு காரணம், யோவான் இந்த திருமுகத்தை எழுதின காலத்துல திருச்சபைக்குள்ளேயே சில தவறான போதனைகள் பரவ ஆரம்பிச்சது. அப்படியா? என்ன மாதிரி போதனைகள்? ஞானவாதம், தோற்றவாதம்னு சில கொள்கைகள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இயேசு ஒரு தெய்வீக ஆவி, அவர் உண்மையா மனித உடலை எடுக்கல, மனிதர் மாதிரி ஒரு தோற்றத்தை தான் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. அப்போ அவர் சிலுவையில பட்ட பாடுகள், சிந்திய ரத்தம் எல்லாம் ஒரு மாயையா? ஆமா, அவங்க அப்படிதான் போதிச்சாங்க. அந்த ஆபத்தான போதனையை எதிர்க்கத்தான் யோவான் இவ்வளவு அழுத்தமா எழுதுறாரு. இல்ல, அவர் திருமுழுக்குல தெய்வீக மகனா அங்கீகரிக்கப்பட்டது மட்டும் அல்ல, ஒரு உண்மையான மனுஷனா சிலுவையில இரத்தம் சிந்தி மரித்தார்னு சாட்சியும் கொடுக்கிறாரு. ஓ, அப்ப இது வெறும் கவிதை இல்ல, விசுவாசத்துக்கான ஒரு பாதுகாப்பு அரண். மிக சரியா சொன்னீங்க. இந்த 2 சான்றுகளும் இயேசுவோட முழுமையான ஆளுமைய, அதாவது அவர் உண்மையான கடவுள், உண்மையான மனிதருங்கிறத நிலைநாட்டுது. இதோட 3ஆவதா ஒரு சான்றும் சேர்க்கப்படுது. அதே வசனத்துல தூய ஆவியாரே சான்று பகர்கிறார், ஏனெனில் தூய ஆவியாரே உண்மைன்னு சொல்லுது. ஆமா, நீர், ரத்தம், இது ரெண்டும் சரித்திரத்துல நடந்த வெளியே பார்க்கக்கூடிய நிகழ்வுகள். ஆனா தூய ஆவியோட சான்று அப்படி இல்ல. அது நமக்கு உள்ள இருந்து வரது. நமக்கு உள்ளே இருந்து உணர்த்துறவரே தூய ஆவியார் தான். அவர்தான் நம்ம இதயத்துல இயேசுவே ஆண்டவர்னு சாட்சி சொல்றாரு. இதத்தான் 8ஆம் வசனம் ரொம்ப அழகா தொகுக்குது. சான்று அளிப்பவை 3 இருக்கின்றன: தூய ஆவி, நீர், இரத்தம். இம்மூன்றும் ஒரே நோக்கம் கொண்டவை. ஆமா, 3ம் தனித்தனியா இயங்கல, எல்லாமே ஒரே திசையை நோக்கி, அதாவது இயேசுவே இறைமகன், அவரே மீட்பருங்கிற ஒரே உண்மையத்தான் சுட்டி காட்டுது. ஒரு முப்பரிமாண சான்று மாதிரி. ஆமா, இந்த வலுவான சான்றுகளை அடுக்கிட்டு யோவான் ஒரு எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான ஒப்பீட்டுக்கு வராரு. வசனம் 9ல, மனிதர் தரும் சான்றை நாம் ஏற்றுக்கொள்கிறோமே, கடவுள் தரும் சான்று அதைவிட மேலானது அன்றோன்னு சொல்றாரு. இத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம எத்தனை மனிதர்களோட வார்த்தைகளை நம்புறோம்? ஆமா, ஒரு டாக்டர் மருந்து எழுதி கொடுத்தா அதை நம்பி சாப்பிடுறோம். ஒரு செய்தி நிறுவனத்தோட செய்திய நம்புறோம். இப்படி முழுமையற்ற மனிதர்களோட சான்றுகளையே நம்பி வாழும்போது, பொய்யே சொல்லாத கடவுள் தன் மகனை பத்தி கொடுக்கிற சான்றை நம்ம எவ்வளவு அதிகமா நம்பணும்? இதுதான் விசுவாசத்தோட மைய புள்ளி. கடவுளோட இந்த சான்றை நாம் எப்படி ஏத்துக்கிறோங்கிறது தான் அடுத்த கேள்வி. அதுக்கு 10ஆம் வசனம் பதில் சொல்லுது. இறைமகன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளோர் இச்சான்றை தங்களுக்குள் கொண்டுள்ளனர். இது எவ்வளவு அழகான ஒரு வரி. ஆமா, கடவுளோட சான்று எங்கேயோ வானத்துல இல்ல, அது விசுவாசிகளோட இதயத்துல, உள்ளத்துல ஒரு வாழும் உண்மையா இருக்கு. இது சும்மா அறிவால தெரிஞ்சுக்கிறது இல்ல, இது ஒரு உள்ள அனுபவம். ஆனா அதே வசனத்தோட மறுபாதி ஒரு கடுமையான எச்சரிக்கையும் கொடுக்குது. கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளாதோர் அவரை பொய்யராக்குகின்றனர்னு சொல்லுது. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கு. ஆமா, ஆனா அதோட தர்க்கத்தை புரிஞ்சுக்கணும். கடவுள் ஒன்ன சொல்றாரு, அதை நாம நம்பலன்னா நாம கடவுளே பொய்யர்னு சொல்றதுக்கு சமம் இல்லையா? ஆமா, சரிதான். தன் ஒரே மகனையே சான்றா அனுப்பின கடவுளோட வார்த்தைய மறுக்கிறது கடவுளையே மறுக்கிறதுக்கு சமம்னு யோவான் ரொம்ப தெளிவா பதிவு செய்யறாரு. அப்போ கடவுள் சொன்ன அந்த சான்றோட உள்ளடக்கம் என்ன? அவர் எதை பத்தி சாட்சி சொன்னார்? அத 11ஆம் வசனம் தெளிவா சொல்லுது. கடவுள் நமக்கு நிலைவாழ்வை அளித்துள்ளார். இந்த வாழ்வு அவர் மகன் வழியாகவே நமக்கு கிடைக்கிறது. இதுவே அச்சான்று. எவ்வளவு எளிமையான ஆனா எவ்வளவு ஆழமான சத்தியம். நிலைவாழ்வுங்கிறது நாம சம்பாதிக்க வேண்டிய ஒண்ணு இல்ல,
அது கடவுள் நமக்கு இலவசமா கொடுக்கிற ஒரு கொடை. அந்த கொடை, அந்த வாழ்வு வேற எங்கேயும் இல்ல. அது அவருடைய மகனாகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கு. இதை இன்னும் அழுத்தமா 12ஆம் வசனம் சொல்லுது. இறைமகனை கொண்டிருப்போர் வாழ்வை கொண்டுள்ளனர், அவரை கொண்டிலாதோர் வாழ்வை கொண்டிரார். யோவான் இங்க வாழ்வுக்கும் இறைமகனுக்கும் இடையே ஒரு பிரிக்க முடியாத தொடர்பை உருவாக்குறாரு. இயேசுவை ஏத்துக்கிறதுங்கிறது வாழ்வோட ஆதாரத்தையே நமக்குள்ள ஏத்துக்கிறது மாதிரி. அவரே வழி, சத்தியம், வாழ்வு. கரெக்ட். அவரை பற்றிக் கொள்ளும்போது நாம வாழ்வை பற்றிக் கொள்கிறோம். அவரை விட்டு விலகும்போது வாழ்வின் ஊற்றிலிருந்தே விலகி விடுகிறோம். இவ்வளவு ஆழமான உண்மைகளை சொன்னதுக்கு அப்புறம் யோவான் எதுக்காக இந்த திருமுகத்தை எழுதுனேன்னு கடைசி வசனத்துல சொல்றாரு. ஆமா, 13ஆம் வசனம். இறைமகனிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோர் நிலைவாழ்வு தங்களுக்கு உண்டு என நீங்கள் அறிந்து கொள்ளுமாறு நான் உங்களுக்கு இவற்றையெல்லாம் எழுதுகிறேன். இங்க அறிந்து கொள்ளுதல்ங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். இது சும்மா நினைக்கிறதில்ல. ஆமா, ஒருவேளை இருக்கலான்னு சந்தேகப்படுறதில்ல. இது ஒரு ஆழமான உறுதியான அறிதல். நம்ம நம்பிக்கை ஒரு குருட்டுத்தனமான செயல் இல்ல. அது காத்துல கட்டின கோட்டை இல்ல. கரெக்ட். அது கடவுளே கொடுத்த சான்றுகளின் அடிப்படையில உருவான ஒரு திடமான அறிவு. நமக்கு நிலைவாழ்வு உண்டுங்கிறத நம்ம சந்தேகத்தோட இல்ல, உறுதியோட அறிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் யோவான் இந்த சான்றுகளை எல்லாம் வரிசைப்படுத்துறார். ஆமா, அந்த உறுதியான அறிவு தான் புயல் அடிக்கும்போது நங்கூரம் மாதிரி நம்மள வாழ்க்கையோட சோதனைகள்ல நிலைநிறுத்துது. நம்பிக்கை மனித சான்றுகளை விட மேலான கடவுளோட சான்றின் மேல கட்டப்பட்டிருக்கு. திருமுழுக்கின் நீர், சிலுவையின் ரத்தம், உண்மையின் தூய ஆவியார், இந்த மூணும் இயேசுவே இறைமகன்னு சான்று சொல்லுது. ஆமா, அவர் வழியாதான் நமக்கு நிலைவாழ்வு உண்டுன்னு சொல்லுது. இந்த சான்று ஏத்துக்கிறவங்க அந்த உண்மையை தங்களுக்குள்ளேயே கொண்டிருக்கிறாங்க. அதுதான் நமக்கு நிலைவாழ்வோட உறுதியை கொடுக்குது. இந்த சிந்தனையோட நாம கேட்பவர்களுக்காக ஒரு கேள்வியை முன்வைப்போம். கண்டிப்பா. இந்த வாசகம் நம்புவோர் இந்த சான்றை தங்களுக்குள் கொண்டிருக்கின்றனர்னு சொல்லுது இல்லையா? ஆமா. இந்த உள்சான்ற உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க எங்க எப்படி உணர்றீங்க? ஒருவேளை ஜபத்துல கிடைக்கிற அந்த அமைதியிலையா? இல்லனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மத்தவங்களுக்கு செய்யற அன்பின் செயல்கள் இல்லையா? அல்லது ஒரு கடினமான சூழ்நிலையில தூய ஆவியார் உங்களை வழி நடத்துறத உணரும் தருணங்கள் இல்லையா? நீர், ரத்தம், தூய ஆவி, இந்த மூணு உங்க சொந்த ஆன்மீக பயணத்துல எப்படி சான்று பகிருதுன்னு சிந்திச்சு பாருங்க. தொழுநோயாளிக்கு கிடைச்சது உடல் நலமும் சமூக வாழ்வும். ஆனா யோவான் சுட்டி காட்டுற சாட்சியத்தை நம்புறவங்களுக்கு கிடைக்கிறது நிலை வாழ்வு. அது இன்னும் ஒரு படி மேல. சரி, ஒரு மனுஷன் கொடிய நோயிலிருந்து குணமடைறான், சமூகத்தால மறுபடியும் ஏத்துக்கப்படுறான், நிலை வாழ்வுங்கிற வாக்குறுதியையும் பெத்துக்கிறான். இவ்வளவு பெரிய கொடைகளை பெத்த ஒருத்தரோட இயல்பான பதில் என்னவா இருக்கும்? அது நன்றியும் புகழ்ச்சியுமா தானே இருக்க முடியும். இது நம்மள இன்னைக்கு பதிலுரை பாடலான்னு திருப்பாடல் 147க்கு கூட்டிட்டு வருது. அதோட பல்லவியே எருசலேமே ஆண்டவரே போற்றுவாயாக அப்படின்னு ஒரு கொண்டாட்ட அழைப்பா இருக்கு. ஆமா, இந்த திருப்பாடல அந்த குணமடைஞ்ச மனிதனோட பாடலாவே நாம பார்க்கலாம். ஆனா கவனிங்க, அது என் ஆன்மாவே ஆண்டவரை போற்றுன்னு மட்டும் சொல்லல, எருசலேமே போற்றுவாயாகன்னு சொல்லுது. ஓ, அப்ப தனிப்பட்ட நன்றி ஒரு சமூகத்தின் நன்றியா மாறுது. கரெக்ட். அந்த தொழுநோயாளியோட குணம் அவருக்கும் அவரோட குடும்பத்துக்கும் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமே ஒரு கொண்டாட்டம். இந்த திருப்பாடல்ல வர்ற ஆசீர்வாதங்களை பாருங்க. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகிறார் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆமா, இதுக்கு நேரடியான அர்த்தம் என்னன்னா, எதிரிகள் நகரத்துக்குள்ள நுழைய முடியாதபடி இறைவன் ஒரு பாதுகாப்ப கொடுக்கிறார். அந்த காலத்துல ஒரு நகரத்தோட பலமே அதோட கோட்டை சுவர்களும் கதவுகளும் தான். சரிதான். கதவுகளோட தாழ்பாட்டுகள் வலுவா இருந்தா மக்கள் நிம்மதியா தூங்க முடியும். இது பௌதீக பாதுகாப்பு. ஆனா இதுக்கு ஒரு ஆழமான அர்த்தமும் இருக்கு. அது என்ன? அந்த வாயில்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம குடும்பங்களா இருக்கலாம், நம்ம மனசா இருக்கலாம். தீய எண்ணங்கள், தவறான போதனைகள், இந்த உலகத்தோட சபலங்கள், இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளேயும் நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் நுழையாம இறைவன் ஒரு பாதுகாப்பு வலயமா இருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை. ஏன்னா வெறும் வெளியுலக பாதுகாப்பு மட்டும் இருந்தா பத்தாது, உள்ளுக்குள்ள அமைதி வேணும். அதிலே அடுத்த வரிய பாருங்களேன், உன்னிடம் உள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகிறார். இது எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா ஆமா, ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்கிட்டு அதுக்குள்ள வளர்ற அடுத்த தலைமுறைக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கறாரு. அதாவது நம்மளோட விசுவாசமும் நம்ம வாழ்ற அந்த பாதுகாப்பான சூழலும் நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதமா மாறுது. மிக சரியா சொன்னீங்க. இது ஒரு தலைமுறையோட முடிகிற விஷயம் இல்ல, அடுத்த தலைமுறைக்கும் அது கடத்தப்படுதுங்கிறது இது காட்டுது. பாதுகாப்பு மற்றும் ஆசிர்வாதம், இதுதான் முதல் புள்ளி. சரி. ஆனா இதோட நிக்கல.
ஒரு கோட்டைக்குள்ள பாதுகாப்பா ஆசிர்வாதமா இருந்தா மட்டும் போதுமா? உள்ளுக்குள்ள வாழறதுக்கு தேவையானவை வேண்டாமா? அங்கதான் திருப்பாடலாசிரியர் அடுத்த கட்டத்துக்கு போறாரு. வசனம் 14, அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவச் செய்கிறார். ஆமா, இந்த அமைதி அப்படிங்கிற வார்த்தையை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது வெறுமனே போர் இல்லாத ஒரு நிலை மட்டும் இல்லையே. எபிரேய மொழியில ஷலோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அர்த்தத்துல வருமா? நிச்சயமா. ஷலோம்ங்கிறது வெறும் பீஸ் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையை விட ரொம்ப ஆழமானது. அது ஒரு முழுமையான நல்வாழ்வை குறிக்குது. முழுமையான நல்வாழ்வு. ஆரோக்கியம், செழிப்பு, உறவுகள்ல ஒரு நல்லிணக்கம், மன நிம்மதி, மன நிறைவு, இது எல்லாமே சேர்ந்ததுதான் அந்த ஷலோம். அதாவது எல்லைகள்ல போரில்லாத அமைதி மட்டும் இல்ல, நாட்டுக்குள்ள மக்களோட வாழ்மலையும் ஒரு முழுமையான அமைதி நிலவச் செய்றார்னு அர்த்தம். வாவ்! அந்த முழுமையான அமைதிக்கு அடையாளமா அடுத்த வரியே வருது பாருங்க. உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடையச் செய்கிறார். ஆமா, சாதாரண கோதுமைன்னு சொல்லல, உயர்தர கோதுமை. இறைவன் கொடுக்கும்போது ஏதோ கடமைக்கு கொடுக்கறதில்ல, இருக்கிறதுலே சிறந்ததை கொடுக்கறாருன்னு இது காட்டுது. கரெக்ட். பசிய மட்டும் போக்கல, நிறைவ, ஒரு திருப்திய கொடுக்கறார். எல்லையில அமைதி, உள்ளுக்குள்ள நிறைவான உளவு. ஒரு நல்ல அரசாங்கம் செய்ய வேண்டியதையெல்லாம் இறைவனே தன் மக்களுக்கு செய்றாருன்னு சொல்ற மாதிரி இருக்க. ஆமா, ஆனா இதெல்லாம் எப்படி நடக்குது? ஏதோ மந்திரத்தாலையா? இல்ல, வசனம் 15 அதுக்கான காரணத்தை சொல்லுது. அவர் தமது கட்டளையை உலகிற்கு அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிக விரைவாக செல்கின்றது. ஆமா, இந்த ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் மூலம் எதுன்னா இறைவனோட வார்த்தை, அவரோட கட்டளைதான். அவரோட வாக்கு தாமதமே இல்லாம ரொம்ப வேகமா செயல்பட்டு இந்த நன்மைகள் எல்லாம் கொண்டு வருது. இதுல ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. நாம எப்போ இறைவனோட வார்த்தைக்கு, அவரோட வழிகாட்டுதலுக்கு செவி கொடுக்கறோமோ, அப்போ இந்த ஷலோம், இந்த உயர்தர கோதுமையெல்லாம் நம்ம வாழ்க்கையில நிஜமாகுது. உணவு, இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஆசீர்வாதங்கள் தான். ஆனா திருப்பாடல் ஆசிரியர் இதையெல்லாம் சொல்லிட்டு கடைசி 2 வசனங்கள்ல, அதாவது 19, 20ல ஏக்தம் வேற ஒரு தளத்துக்கு போறாரே. ஆமா, போயிறார். யாக்கோபுக்கு தம் வார்த்தைகளையும் இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதிநெறிகளையும் அறிவிக்கின்றார். இதுதான் இந்த திருப்பாடலோட உச்சகட்டம். இறைவன் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த மத்த எல்லா நன்மைகளை விட அவங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு அவரோட வார்த்தைகளும் நியமங்களும் நீதிநெறிகளும் தான். ஏன் அது அவ்வளோ பெரிய பரிசு? ஏன்னா மத்த ஆசீர்வாதங்கள்லாம் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்காது. ஆனா இறைவனோட வார்த்தை எது சரி, எது தப்பு, எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்தா நீங்க நிறைவா பரிசுத்தமா இருப்பீங்கன்னு வழிகாட்டுது. இது வெறும் உயிர் வாழ்றதுக்கான உதவி இல்ல, உன்னதமா வாழ்றதுக்கான ஒரு வழிகாட்டி. அதுலயும் அந்த 20வது வசனம் ரொம்ப அழுத்தமா ஒரு விஷயத்த சொல்லுது. அவர் வேறெந்த இனத்திற்கும் இப்படி செய்யவில்லை, அவருடைய நீதிநெறிகள் அவர்களுக்கு தெரியா. இந்த வரியை இப்போ இருக்கிற காலத்துல படிக்கும்போது சிலருக்கு இது ஒரு மாதிரி பிரிவினை பேசுற மாதிரியோ, இஸ்ரேல் மக்களை மட்டும் உயர்த்தி மத்தவங்கள குறைச்சு பேசுற மாதிரியே தோண வாய்ப்பிருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இத நாம அந்த கால சூழலோட சேர்த்து பார்க்கணும். இது பிரிவினையை பத்தி பேசல, ஒரு பிரத்யேகமான உறவு பத்தி பேசுது. ஓ, ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப். ஆமா, இறைவன் எல்லாருக்கும் பொதுவானவர்னாலும் அவர் இஸ்ரேல் மக்களோடு ஒரு உடன்படிக்கை செஞ்சு அவங்கள தன்னோட சொந்த மக்களா தேர்ந்தெடுத்தார். அந்த உறவின் அடிப்படையில அவங்களுக்கு மட்டும் தன்னை பத்தின ஒரு ஆழமான வெளிப்பாட்டை கொடுத்தார். சரி, இது மத்தவங்களை வெறுக்கிறதோ ஒதுக்குறதோ இல்ல. மாறாக இஸ்ரேல் மக்கள் வழியாக ஒரு நாள் தன்னை முழு உலகுக்கும் வெளிப்படுத்த போறாருங்கிற ஒரு பெரிய திட்டத்தோட முதல் படி இது. அந்த சட்டங்களும் நீதிநெறிகளும் தான் அவங்களோட அடையாளமா அவங்கள சுத்தி இருந்த மத்த இனங்கள் கிட்ட இருந்து அவங்கள பரிசுத்தமா பிரிச்சு வச்ச ஒரு வேலியா இருந்துச்சு. ஓகே, இப்ப புரியுது. அதாவது இது ஒரு தனிப்பட்ட உறவோட வெளிப்பாடு, அந்த உறவின் காரணமா கிடைச்ச ஒரு சிறப்பு பரிசு. சரி, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்துல எருசலேமுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் சொல்லப்பட்டது. இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல வாழ்ற நமக்கு, உங்களுக்கு இந்த திருப்பாடல் எப்படி பொருந்தது? நாம எப்படி இதை நம்ம வாழ்க்கையோட இணைச்சு பார்க்கறது? நிச்சயமா இது நமக்கும் பேசுது. திருத்தூதர் பவுல் சொல்ற மாதிரி இயேசுவின் வழியாக நாம புதிய உடன்படிக்கையின் மக்களா, புதிய இஸ்ரேலரா இருக்கோம். ஆமா, அப்போ அன்று எருசலேமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் இன்று திருச்சபையாகிய நமக்கு இன்னும் ஆழமான அர்த்தத்துல நிறைவேறுது. உதாரணத்துக்கு அந்த உயர்தர கோதுமையை எடுத்துக்கோமே. சொல்லுங்க. அன்று அது பௌதிக உணவு. இன்றோ இயேசுவே நற்கருணையில தன் உடலை ஜீவனுள்ள உணவா நமக்கு தர்றார்.
இதை விட ஒரு உயர்தர உணவு இருக்க முடியுமா? அருமையான இணைப்பு. அப்போ விரைவாக செல்லும் வாக்கு என்பதை எப்படி பார்க்கலாம்? அன்று இஸ்ரேலுக்குள்ள வேகமா பரவிய இறைவனின் வார்த்தை இன்று தூய ஆவியாரின் வல்லமையால உலகம் முழுவதும் நற்செய்தியா பரவிக்கிட்டு இருக்கு. இன்டர்நெட், சோஷியல் மீடியான்னு இன்னைக்கு இறைவார்த்தை போற வேகம் கற்பனை செய்ய முடியாதது. நிரந்தரம். எல்லாவற்றையும் விட முக்கியமான விஷயம், அன்று இஸ்ரேலுக்கு மட்டும் நியமங்களாகவும் நீதி நெறிகளாகவும் கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்பாடு இன்று இயேசு கிறிஸ்து என்ற ஒரு நபரில் முழுமையா நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமா, இதுதான் ரொம்ப பெரிய வித்தியாசம். அன்று சட்டங்கள், இன்று ஒரு நபர். இறைவனே மனிதராகி நம்ம கூட வாழ்ந்து எப்படி அன்பா, இரக்கமா, பரிசுத்தமா வாழணும் நமக்கு காட்டிட்டார். கரெக்ட். அதனால அன்று ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு மட்டும் கிடைச்ச அந்த பிரத்யேக உறவு இன்னைக்கு இயேசுவை விசுவாசிக்கிற யார் வேணும்னாலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியமா மாறியிருக்கு. நாம இன்னும் மேலான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கோம். அதனாலதான் எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக என்ற அந்த அழைப்பு இன்று திருச்சபையாகிய நமக்கும் தனிப்பட்ட முறையில உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு அழைப்பு. இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்புக்காக, நம் குடும்பங்களுக்காக, அவர் நமக்கு தர்ற ஷலோம் என்கிற அந்த முழுமையான அமைதிக்காக, நம்ம தேவைகளை நிறைவு செய்யறதுக்காக, எல்லாவற்றையும் விட மேலாக இயேசுவின் வழியாக நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த மீட்புக்காகவும் வழிகாட்டுதலுக்காகவும் நாம அவரை போற்ற கடமைப்பட்டிருக்கோம். ஆமா. ஒரு சிந்தனையை உங்களுக்குள்ள விட்டுட்டு போக விரும்புறேன். அந்த திருப்பாடலோட கடைசி வரி அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியான்னு மத்த இனத்தார பத்தி சொல்லுது. இன்னைக்கும் நம்மள சுத்தி இறைவனோட அன்புனா என்னன்னு தெரியாத, இயேசு கொண்டு வந்த மீட்பை பத்தி அறியாத, எப்படி வாழ்றதுன்னு தெரியாம குழப்பத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. நாம பெற்ற இந்த ஆசீர்வாதங்களுக்காக இறைவனை போற்றுவதோட நம்ம கடமை முடிஞ்சிடுதா? நல்ல கேள்வி. இல்ல. அந்த புகழ்ச்சியே, அந்த நன்றியுணர்வே நம்மையும் ஒரு கருவியா மாத்தி நாம் பெற்ற அந்த நற்செய்திய, அந்த வழிகாட்டுதலை மத்தவங்களுக்கு எடுத்து சொல்ல தூண்டுதா? இதுதான் உங்களுக்கான கேள்வி. எப்படி குணமடைஞ்ச மனிதன் இயேசுவுக்கு சாட்சியா இருக்க அழைக்கப்பட்டானோ, அது மாதிரி கடவுளோட வார்த்தையை பெற்ற சமூகம் அந்த வார்த்தைக்கு சாட்சியா வாழ அழைக்கப்படுது. நாம பெற்ற ஆசீர்வாதங்கள் பொறுப்புகளையும் கூடவே கொண்டு வருது. அப்போ இந்த எல்லா வாசகங்களையும் இணைச்சு பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கைக்கும் ஒரு செய்தி இருக்கு. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். அந்த மனிதனுக்கு இருந்தது தொழுநோய். நம்மளோட வாழ்க்கையில நாம மறைக்கிற தொழுநோய்கள் யாவை? அது ஒரு மன்னிக்க முடியாத காயமா இருக்கலாம், ஒரு கெட்ட பழக்கமா இருக்கலாம், பொறாமையா, கோவமா இருக்கலாம். நல்லவங்கங்கிற முகமூடிய போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ள எதையெல்லாம் நம்ம மறைக்கிறோம்? நாம ஒவ்வொருத்தரும் அந்த மனிதனை போல கடவுள்கிட்ட போய், ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை நலமாக்க உம்மால் இயலும்னு கேட்க தயாரா இருக்கோமா? இதுதான் நாம இன்னைக்கு சிந்திச்சு பார்க்க வேண்டிய கேள்வி. இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சா மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துறங்க. நன்றி. இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவர் உன் எல்லைப் புறங்களில் அமைதி நிலவச் செய்கின்றார். உயர்தர
கோதுமை வழங்கி உனை நிறைவடையச் செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய்ச் செல்கின்றது. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ரவேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக.